விடுமுறை தினம் என்பதால் சென்னை புழல் அருகே மீன் சந்தையில் குவிந்து மக்கள் மீன்களை வாங்கி சென்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். என்னென்ன வகையான மீன்களை எல்லாம் மக்கள் வாங்கி சென்றார்கள்? மீனவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? கள தகவல்களை சொல்லுங்க. சென்னை புழல் அடுத்த காவங்கரையில் அமைந்துள்ள மீன் சந்தையில் மீன், இறால், நண்டு உள்ளிட்ட இறைச்சி பொருட்களை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. மீன் தடைக்காலம் முடிவடைந்த மீனவர்கள் கடலுக்கு சென்று அதிக அளவில் மீன்களை கொண்டு வருகின்றனர். மேலும் இந்துக்களின் விசேஷமாக நாட்களான அமாவாசை, கிருத்திகை அனைத்தும் முடிவடைந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமையான இன்று காவங்கரை மீன் சந்தையில் இறைச்சி வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. பள்ளி கல்லூரிகள் விடுமுறை நாளான இன்று குழந்தைகளோடு குடும்பமாக மக்கள் கூட்டமாக மீன், இறால், நண்டு உள்ளிட்ட இறைச்சி பொருட்களை விரும்பி வாங்குகின்றனர். அதாவது வஞ்சிர மீன், கொடுவா, இறால், நண்டு உள்ளிட்ட இறைச்சி வாங்கி வருகின்றனர். மேலும் மீன் சந்தைக்கு பெரும்பாலானோர் இருசக்கர வாகனங்களில் சாலையோரம் நிறுத்தி சென்றதால் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையில் இருந்து ஆந்திர மார்க்கத்தில் செல்லும் சாலையிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனம் ஊர்ந்து செல்கின்றன. மேலும் சர்வீஸ் சாலைகளில் வாகனங்கள் நிறுத்துவதால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. மீன் உள்ளிட்ட இறைச்சி பொருட்களை தூய்மைப்படுத்தும் கடைகளிலும் பொதுமக்கள் கூட்டமாக அதிகரித்து காணப்படுகின்றன. மீன் சந்தையில் இருந்து மீன், இறால், நண்டு உள்ளிட்டவற்றை வாங்கிய மக்கள் சந்தையிலேயே அதனை தூய்மைப்படுத்தும் நபர்களிடம் கொடுத்து அவற்றை தூய்மைப்படுத்தி வருவதாக காத்திருந்தால் சந்தை முழுவதும் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.